Hello friends, welcome to Indian Flavors. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கடாய் பன்னீர். பொதுவா நம்ம கடாய் பன்னீர்லாம் ரெஸ்டாரன்ட்ல தான் சாப்பிடுவோம். பட் இன்னைக்கு வீட்லயே எப்படி ஒரு டேஸ்டியான கடாய் பன்னீர் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணியை சுட வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வச்சிருக்கக்கூடிய பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 200 grams of பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பேனை சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் மல்லி, 3 காஷ்மீரி சில்லி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய் சேர்க்க தேவையில்லை, வெறும் கடாயில் வறுத்தா போதும். நீங்கள் நார்மல் ரெட் சில்லி சேர்க்குறதா இருந்தால் 2 மட்டும் சேர்த்துக்கோங்க, அப்போ சரியாக இருக்கும். இப்போ வறுபட்டுடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கூடவே 2 நறுக்குன தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டோம். இப்போ பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் தேவை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருந்தாலும் அந்த பன்னீர் நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு வேக வச்சுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆகுது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கி பாதி ரெட் கலரும் பாதி க்ரீன் கலரும் எடுத்துருக்கிறேன், நீங்கள் ஒரே கலர் கூட எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டுக்கலாம். கேப்சிகம் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் ரொம்ப நேரம் வச்சு குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். 5 மினிட்ஸ் ஆகுது, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கோங்க. கசக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற மாதிரி கடாய் பன்னீர் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரை இது சேர்த்துக்க பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க, சேர்க்க வேண்டாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான கடாய் பன்னீர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொட்டி, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கு கூடயுமே சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.